இல்லைங்க, அதுல யார் பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப எல்லாருக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுத்துட்டு எல்லா பெண்களுக்கும் இல்ல எல்லா மகளிருக்கும் தேவையான அளவுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இது 2 வீலரோ இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கடன் சுமை பயங்கரமாக இருக்கிறது, அதிகரித்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு கடந்த 5 ஆண்டுகளில். இந்த 1000 ரூபாய் திட்டம் வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 18,000 கோடி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வரும்? சரி, எனக்கு புரிகிறது அதிமுக திமுகவுடைய வாக்குறுதிகளை விட டபுள் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு ஆஃபர் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டுல இப்ப இலவசங்களை கொடுக்கணும், காசை கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால இது ஆக்கப்பூர்வமாக யாருக்கு கொடுக்க போகிறார்கள், எப்படி அவங்கள செலக்ட் பண்ண போறாங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், முதல்ல திமுக தேர்தல் அறிக்கையில 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு தகுதி அடிப்படையில் வழங்கப்படும்னாங்க. அதுக்கப்புறம் 1 கோடி மக்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க. இப்போ இன்னொரு 28 லட்சம் பேரை சேர்த்து இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே ஒரு பொறுப்புடன் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும், அது மிகவும் அவசியம். அதிமுக அழுத்தத்தின் காரணமாக இவ்வாறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இது பல வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு குறைவுதான். சரி, இப்ப தேர்தல் அறிக்கை அப்படின்னா ஒரு மொத்தமா வெளியிடுறதுக்கான ஒரு அறிக்கை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப முதற்கட்டமா ஒரு 5 அறிக்கை தான் அவர் வெளியிட்டிருக்காரு. 2ஆம் கட்ட வாக்குறுதி அறிக்கை நாங்க இன்னும் தயார் பண்ணிட்டு இருக்கோம், மக்கள் கிட்ட இருந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோம் என்ன தேவை அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க இன்னொன்னு குறிப்பிட்டிருந்தீங்க, அதாவது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா அதுல நிறைய விஷயங்கள் மாறுபட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்கல்ல. இந்த விஷயங்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையில அவர் அறிவிக்கப்பட்டதா இருக்கும் நம்ம பார்க்கலாம் சார்? இல்ல, இது திமுகவை விட நம்ம கவர்ச்சியான திட்டத்தை கொண்டு மக்களிடையே அறிவிக்கணும். எனக்கு ஒண்ணுதான், இதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படும், இது எங்கிருந்து வரும் அப்படிங்கறத அவங்க திட்டவட்டமா சொல்லலாம். ஏன்னா இது இப்போ திரு சீமான் அவர்களோ இல்ல புது கட்சி யாராவது நான் எல்லாரையும் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்குவேன், விவசாயிகள் எல்லாம் அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற. ஏன்னா அது அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் 30 ஆண்டு காலத்துக்கும் அதிகமாக ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுக ஒரு பொறுப்போட ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம். அவங்க திட்டம் அறிவிக்கும் போது நாங்கள் இதற்கு இவ்வளவு நிதி செலவு, ஒரு வாக்குறுதி கொடுக்கும் போது இவ்வளவு நிதி செலவாகும், இதை நாங்கள் இவ்வாறு திரட்ட நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா மக்கள் இடையே அது நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். இல்லாட்டி எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறோம்னா சாத்தியமா அப்படிங்கறது யோசிக்க வேண்டும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.